ஹலோ ஃபுட்டீஸ், கம்மா கம்மன்னு செம்ம சுவையாக ஒரு பிசிபெலை பாத். ஆனால் அரிசியில் இல்லை, குதிரைவாளியில் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? 2 கப்பு குதிரைவாளி அரிசிக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, இதுதான் அளவு. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணியை விட்டு உப்பு, மஞ்சப்பொடி, பூண்டு இது மூணுத்தையும் போட்டு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு கடுகு, பட்டை, சோம்பு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, தேவையான காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சப்பொடியும் போட்டு காயை தனியாக வேக விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளே குக்கரில் இருக்கிறது ஆயிடுச்சுன்னா நல்லா குழைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக காய்கள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஊற்றி கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன்னு நாட்டு சர்க்கரையை நான் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லமும் போட்டுக்கலாம். இது பிசிபெல்லை பாத்துக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழைச்சி வச்சுக்கிறதுல போட்டு கலந்து நெய்யை ஊட்டிங்கன்னா சூப்பரான பிசிபெல்லை பாத் ரெடி. இந்த வீடியோ மறக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.